Thank you, Jesus. இந்த கால்விளைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆங்காங்கே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் யாவரும் இணைந்து இந்த கால்விளையிலே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவன் கொடுத்த ஒரு புதிய நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம், வல்லமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கிருபையுள்ள நாமம், இரக்கமுள்ள நாமம். ஆமென். Thank you Father. Thank you, thank you, thank you, thank you. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், வல்லமுள்ள ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். விலையேறப்பெற்ற நம்முடைய ரத்தத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. பாவங்களை கழுவுகிற நம்முடைய ரத்தம், பரிசுத்தமாக்குகிற நம்முடைய ரத்தம், இந்த கால்வழியிலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இதுவரை காத்தீரே, வழிநடத்தினீரே, எங்களோடு கூட இருந்தீரே. நீர் எங்கள் வாழ்வில் சொன்ன அற்புதமான காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினீரே. நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் ஓ ரபா ஹஷ்யா ஹலோ ஹோ ரிபி லேஹே நேதி ரீலோ ஷா. இந்த கால்வழியிலே மகிமை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். ஒவ்வொரு இடங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவாராக. ஆமென். We welcome the Holy Spirit this morning. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு இடங்களிலும், துதிக்கின்ற இடத்திலே ஆவியானவர் இறங்கி வருவீராக. எந்தெந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் துதித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்தெல்லாம் நம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். Thank you. We invite you, Holy Spirit of God, this morning. இந்த நாள் நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், இந்த நாள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், இந்த நாள் நம்முடைய நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய கிருபைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய அற்புதங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான நம்முடைய செயல்களுக்காக நன்றி, அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக நன்றி, எங்களை கொண்டு சென்ற எல்லா வழிகளுக்காக நன்றி, செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறு கர்த்தர் இல்லை. நீ ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, வல்லமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் இந்த காலவெளியிலே தேவனை மகிமைப்படுத்தி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஓ, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று எல்லாரும் இணைந்து சில நிமிடங்கள் இந்த பாடலோடு இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சேர்ந்து பாடுவோமா? உமக்கொப்பானவர் நல்லவரை ஆராதிப்பேன். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை வைத்து உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மைப்போல தேவனில்லை, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் இணைந்து வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை பிளந்தவர், கடலை பிளந்து நம்மை நடத்துவாரா? தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், கால்வழியிலே ஓ வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் எல்லாரும் சேர்ந்து உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் யார்? நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை இந்த காலவெளியிலே செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமைக்காக நன்றி, நம்முடைய கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம். மொக்கப்பானவர் இல்லை, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல் அதிசயங்களை செய்ய, உம்மை போல் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இந்த பூமியில் உண்டோ? ஷப்லபஹரபா கதரபா. தேங்க்யூ ஃபாதர். இந்த கால்வெளியிலே ஒரு வேத வசனத்தை வாசித்து அதை வைத்து நாம் காலையில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காலவேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கால்வெளியிலே உம்முடைய வார்த்தையின்படியே வலையை நான் போடுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் நினைந்து ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த கால்வெளியிலே ஆண்டுடைய வார்த்தையின்படி எதை செய்தால் நாங்கள் சக்சஸ். ஆண்டுடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி, தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி செய்தால் வெற்றி தான். ஆமென். நம்முடைய சுயசித்தம், நம்முடைய ஓன் பிளான்ஸ், இங்கே இவங்க முழுவதும் அவங்க ஓன் பிளான்ஸை வச்சு என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் முடியல. தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. இயேசு ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு எல்லா நாலேஜ் இருக்கும். வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், எல்லா ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ சர்வ வல்ல தேவனுக்கு எல்லாம் அறிந்தவர். அந்த மீன் எந்த இடத்துல இருக்குன்னு அவருடைய நாலேஜ், அவர் சர்வ ஞானிகர், அறிந்தவர். அப்போ இவங்க மீனில் அந்த பிடித்து பழகினதை விட ஆண்டவர் யுகாயுகமாக வல்லமுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உடனே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே. எல்லாம் சொல்லுவோமா? உம்முடைய வார்த்தையின்படியே. உம்முடைய வார்த்தை. நீர் அல்வா ஒமேகா, ஆதியும் அந்தவுமான தேவன். உம்முடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை. நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். தேவனுடைய சொன்னால் தெரியாமல் சொல்லவே மாட்டார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்தில் நம்மோடு கூட பேசுகிறார், பாடல்கள் மூலம் பேசுகிறார், ஊழியர்கள் மூலம் பேசுகிறார். சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் ஃபூலிஷ்னஸ்ஸாக நமக்கு தெரியும், நடக்காதது போல தான் தெரியும். ஆனால் உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றுகிற, அந்த மாம்சத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிறதா ஆவியானவருக்கு சரியான வல்லமையான வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த கால்வெளியில் நல்ல கரங்களை அசைத்து அவருடைய வசனத்தை கேட்டதன்படி செய்கிறவர்களை கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். இந்த சீடர்கள் ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது கீழ்ப்படிந்தார்கள். they obeyed, they heard his word, they obeyed his word. தங்களுடைய அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அவ்வளவுதான். மூன்றாவது they admitted that they were nothing. எங்களுடைய திறமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. முழுவதும் நாங்கள் இவ்வளோ செஞ்சு இத்தனை வருஷம் இந்த கடலில் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் எங்களுடைய ஞானம் ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட கிடையாது. நீரோ சர்வ ஞானிகர் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். இன்று காலை எத்தனை பேர் தாழ்த்த போகிறீங்க, கீழ்ப்படிய போகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம்? எத்தனை பேர் நம்மை தாழ்த்தினால் ஒன்றுமில்லை, என்னுடைய படிப்பு பதவி பட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தை. இன்னும் நாலாவதாக willing to trust his word. ஆண்டோடைய வார்த்தையை நம்புறதுக்கு பிடிக்கும். நம்பினாதான் வலையை போட்டுருவாங்க. இன்னைக்கு நம்பினாதான் நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க. ஆண்டவர் சொல்லி ஒன்று செய்கிறாருன்னா நம்பினாதான் அதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. நம்பினாதான் அதை போய் பார்த்துட்டு வருவீங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பினா யூ வில் கோ அண்ட் ப்ரொசீட். போய் பார்த்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தேவனுடைய வார்த்தை எல்லாம் கையை நல்லா அசைச்சு உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே
இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உன் வாழ்வில் நிறைவேறப் போகிறது, என்னுடைய வார்த்தை பலிக்கப் போகிறது, என்னுடைய வார்த்தை வந்து நிறைவேறப் போகிறது. என்னுடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தைகள். ஆமே. அல்பாவும் அமேகாவும் ஆதியும் அந்தமான தேவன் அல்லவா? ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றவில்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றவில்லையா? ஆண்டுடைய வார்த்தை மாறாதது. யுகாயுகமாக, காலாகாலமாக, பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தை உலகத்தில் துவனித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அந்த வார்த்தையின்படி செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் எல்லாரும் மகிமையாக மாறுகிறார்கள். சபைக்குள்ள மட்டும் இல்லை, உலகத்திலேயும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க, அநேக ராஜாக்களே இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்கிற அதிபதிகள் உண்டு. இன்று காலை நல்ல கரங்களை அசைத்து இந்த வார்த்தையோடு சேர்ந்து சொல், ஆகிலும் ஆகிலும் ஆமே ஆகிலும். உங்க வாழ்க்கையோட பல காரியங்களை யோசித்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டலாம். ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்யணும், அவருடைய வசனத்தின்படி செய்யணும். தேவன் சொல்ற மாதிரி மாடல்ல செய்யணும். சொல்ற மாதிரி இடத்துல போய் காரியங்களை செய்து பார்க்கணும். அந்த சொல்ற இடங்கள்ல போய் காரியங்களை செய்து பார்த்தா அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். இங்கே இவர்கள் அப்படிதான் செய்தார்கள். They heard the word, they obeyed the word of God, they admitted that they were nothing, they were willing to trust the word. தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். இன்று காலை ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நல்ல கரங்களை சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உங்கள் வார்த்தை எங்கள் குடும்பத்தில் நிறைவேறும், உம்முடைய வார்த்தை தான் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும். 1000 பேர் 1000 காரியங்களை சொல்லியிருக்கலாம், நாங்கள் பல காரியங்களை பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, your word is going to be fulfilled in my family, in my children's life. நம்பினால் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவன் சொன்னவைகள். அதனால தான் ஆலயத்தில் கர்த்தர் பேசுகிறத நோட் டவுன் பண்ணி வைக்கணும். ஆவியானவர்களோடு பேசுகிறத, பாடல்ல பேசுகிறது, ஆராதனையில பேசுகிறத எழுதி வைக்கணும். ஆமே. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். உலகத்தில் ஏராளமான வார்த்தை உண்டு. மனுஷனுடைய வார்த்தை, சத்துருடைய வார்த்தை, பொல்லாதவருடைய வார்த்தை, அகங்காரிகளுடைய வார்த்தை, இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மூலம் புறப்படுகிற அந்த வல்லமுள்ள வார்த்தை இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. யார் தேவனுடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் சொன்னதை நம்பி, ஒருவேளை உங்கள் வீட்டை கட்டுகிறதா இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் உள்ள காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வருங்காலங்களா இருக்கலாம், அல்லது எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிறது கர்த்தருடைய காரியங்களா இருந்தாலும் சரி, ஆலயத்தை கட்டுறதா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் ஆண்டுடைய ஞானம், ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை. நீர் சொல்லும், நான் கேட்கிறேன், சொல்லுவேன். எல்லாரும் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உடைய வார்த்தையின்படி நான் செய்வேன், வசனத்தின்படி நடப்பேன். ஓ ரப்பா ஷபூல பஹந்தனாதியந்தரோ லே ஹஷஹாரா கபஹா. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற ஒரு வல்லமை புறப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுகிற அந்த கீழ்ப்பிடிதல் நமக்குள் வருகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுகிற அந்த ஆவியின் வல்லமை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவனுடைய வார்த்தையை வில்லிங்கோடு ட்ரஸ்ட் பண்ணுகிற அந்த வல்லமை வருகிறது. வார்த்தையை கொடுக்கிறவரும் அவர் தான், கீழ்ப்படி வைக்கிறவரும் அவர் தான், அந்த வார்த்தையை நம்ப வைக்கிறவரும் அவர் தான். எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான். புரிந்தவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து இந்த காலவெளியில எல்லாம் அங்கங்கே இணைந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த காலை வேளையில் இப்பொழுது இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஓ ரப் கபாலா ரபா. இந்த ஒவ்வொரு அதிகாலை ஜபத்தையும் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து ஜபத்தோடு கூட இந்த பலிபீடத்திலிருந்து தான் இது ப்ராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்குது. பலிபீடத்திலிருந்து அப்படியே பாரத்தோடு நின்று ஆவியிலே தரிசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படி தீர்மானம் பண்ணி ஊழியரோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஊழியர்களோடு நின்று ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் மகிமையாய் மாற்றுவார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியர்களோடு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். தெய்வ திட்டத்தோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த காலை 5 மணி ஜெபம் வந்து ஒரு பிளான்டு ப்ரேயர். இது ஒரு பிரதிஷ்டையின் ஜெபம், டெடிகேட்டட் ப்ரேயர். நம்ம எல்லாரும் தீர்மானம் பண்ணி ஒரு கூட்டம் பேர் ஆங்காங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது எங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும், சபையில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும், ஒரு மாற்றத்தை பார்க்கணும்.
இப்போ நாம் தொடர்ந்து பல நாட்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற அதிகாலை ஜெபம் அநேக இடங்களில் மாற்றம் வந்துருச்சு, குடும்பங்களில் மாற்றம் வந்துருச்சு. காலையில் ஸ்தோத்திர ஆவி வந்துருச்சு, துதியின் ஆவி வந்துருச்சு. காலையில் உள்ள எல்லா அந்தகாரங்கள் எல்லாம் மறைந்து தெய்வ கிருபை வர ஆரம்பித்து விட்டது. இந்த காலையில் துதியினால பகல் முழுவதும் வேலைகள் அவருடைய வல்லமை விளங்குகிறது. புரிந்துள்ள கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை ஜபத்தின் மூலம் எங்கள் குடும்பத்தை நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறீர். காலையில் உம்மை பார்க்காமல் வேறு யாரையும் நாங்கள் இனி பார்ப்பதில்லை, உம்மோடு பேசாமல் வேறு யாரிடத்தில் நாங்கள் பேசுவதில்லை. அதிகாலமே வந்து உடைய பாதத்தில் காத்திருப்பேன். வேதத்தின் பக்தர்கள் எல்லாம் காலமே வந்து காத்திருந்தார்களே. இயேசு அதிகாலமே எழுந்து போய் பிதாவை பார்த்தாரே, சந்தித்தாரே. அந்த கிருபை உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் காலையில் விழுந்து கிடக்கிறவர்கள். ஏன் காலையில மட்டுமல்ல, இரவிலே விழுந்து கிடப்பார்கள், பகலிலே தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். குறிப்பிட்ட நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்கி விழுந்து கிடக்கிற எந்த மனிதனோடும் கர்த்தர் இடைபடுகிறார். இந்த கால்வழியில கர்த்தருடைய வலம் இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை சுற்றி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்ன அந்த சீஷிலோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, thy word. மற்ற மனிதனுடைய எந்த விதமான வார்த்தைகள் அல்ல, பொல்லாத வார்த்தைகள் அல்ல, சத்துருவின் வார்த்தைகள் அல்ல, வீணான வார்த்தைகள் அல்ல. எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகள் வாழ்விலே உம்முடைய வார்த்தை நிறைவேறணும், உம்முடைய வார்த்தை வந்து பலிக்கணும், உம்முடைய வார்த்தை ஓங்கி நிற்கணும். ஓ ராபா, we admit that we are nothing. நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, ஞானமற்றவர்கள், குறைவுள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் என்று இந்த காலவழியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ ராப்பா லாபா, கரங்களை தன்னுடைய வேலை, தொழில்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் இந்த காலவழியில எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும், உடைய வசனத்தின்படி எங்களை நடத்தும். எதை செய்தாலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோமா என்று அறிந்து செய்ய, உடைய வசனத்தை டெக்ளேர் பண்ணி செய்வதற்கு எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக கோடான கோடி நன்றி. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மேலானவர், நீர் ஒருவரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா கரங்களை வைத்து இந்த காலவெளியிலே ஆண்டவரை பார்த்து நீர் ஒரு வார்த்தை சொன்ன எவ்வளவு அற்புதம் நடக்கும். நீர் தான் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் உயர்ந்தவர் என்று அவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாரும் இணைந்த எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கரங்களை வைத்தவரை பார்த்து எல்லாரும் கால்வழியில் ஆராதிப்போமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், கையசைச்சு எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டி, சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். நல்ல சத்தத்தை வைத்து உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாற்றமே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாற்றமே. பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கரங்களை வைத்து நீரே நீரே மாத்திரமே. இந்த காலவெளியில் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கை வைத்து எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் நீர் பெரியவர். உம்முடைய வார்த்தை தான் வந்து பலிக்கும், உம்முடைய வார்த்தை அப்படியே நடக்கும். அன்றைக்கு அந்த கடற்கரையில் வந்து நின்று சீடர்களை பார்த்து வலையை போடுங்கள் என்று சொன்னவுடன் உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்களே.
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னபோது அற்புதம் நடந்தது. வலை கிழியத்தக்கதாக மீன்கள், கூட்டாளிகள் எல்லாம் ஓடி வந்து ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணாங்க. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது. தேவன் நம்ம வைத்துகிறது எல்லாரும் காண்பார்கள், ஆசீர்வதிக்கிறதை காண்பார்கள், என்னுடைய வார்த்தை நிறைவேறுகிறது எல்லாரும் காண்பார்கள். ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, காலவெளிக்காக கொடான கொடி நன்றி. இரவு முழுது எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து காலையில் எங்களை எழும்ப செய்தீர். நாங்கள் கூட கடந்த நாட்களில் பல காரியங்களுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர், பல காரியங்களுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து தோற்று போனது போல எங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகள் செய்யட்டும், குடும்பங்கள் செய்யட்டும், ஊழியர்கள் நாங்கள் செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் வந்து பலிக்க போகிறது. சபை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, குடும்பங்கள் உயர்த்தப்பட போகிறது, பிள்ளைகள் உயர்த்தப்பட போகிறார்கள். உடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஒரு ஷக்கனா மகிமை, ஒரு ரிவைவல் க்ளோரி நாங்கள் பார்ப்போம். நான் அந்த காலை வேளையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரோடும் விலகாத கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளை பராமரித்துக் கொள்ளும், குடும்பங்களை வழி நடத்தும், தேவைகளை சந்தியும், கடன் தொல்லைகளை மாற்றும், வியாபாரங்கள் தொழில்களில் ஆசீர்வதியும். மனுஷனுடைய பொறாமைகள், தீமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், செய்வினைகள், அந்தகாரங்கள் இயேசுவின் இரத்தத்தின் வார்த்தையினால் அழிந்து போவதாக. தேங்க்யூ லார்ட். உனக்கு ரதமாய் எழும்பும், ஒரு ஆயுதம் வாய்க்காது போம் என்று சொன்ன வார்த்தையின்படி, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, கீழாகாமல் நீ மேலாவா என்று சொன்ன வார்த்தையின்படி, 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தர் இன்று காலை அற்புதம் செய்வதற்காக நன்றி. உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். உடைய வார்த்தையின்படியே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் ஒருவர் மட்டும் மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரையும் மகிமையின் தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.